எங்க விஜயாவ ரோஹிணி பரதநாட்டியம் கிளாஸ் எடுங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நல்லா உசுப்பேத்தி விட்டு அவங்க பாட்டுக்கு பேசாம இருந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா, ரோகிணியோட ஃப்ரெண்டுட்ட சொல்லி பரதநாட்டியம் ட்ரெஸ்லாம் வாங்கி நம்ம விஜயாவுக்கு குடுத்துடுறாங்க. விஜயா ரொம்ப நேரமா ரூம் அடைச்சிட்டு நிறையா மேக்கப்லாம் போட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே வேலையிலேருந்து வர சொல்லிடுறாங்க. மீனா வந்து முத்துவையும், ரோஹிணி வந்து மனோஜையும், இங்க ஸ்ருதி வந்து நம்ம ரவியையும் வர சொல்லிடுறாங்க. இங்கே வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விஜயா வெளியவே வரல. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியே பொம்மை மாதிரி வந்து நின்று காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை பார்த்துட்டு சிரின்னு சிரிக்கிறாங்க. உடனே இந்த விஜயா ஏன் இந்த வயசில் நான் வந்து ஆடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி மொபைலில் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸ்ருதியும் வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்களோட பேஜ்லேயும் அதை அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அப்போ நிறைய பேர் நம்ம கிளாஸுக்கு வந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்கிறாங்க, கண்டிப்பாக உன்னைய பார்த்துட்டு நிறையா கூட்டம் வரத்தான் போகுது பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறாரு. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லவும் உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இந்த வயசில் இதெல்லாம் உனக்கு தேவையா விஜயா, எதுக்கு தேவையில்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இந்த விஜய் அவங்க ஏன் இந்த வயசில் நான் ஆடக்கூடாதா, நான் அழகாக தானே ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆகுது, யாருமே அவங்கக்கிட்ட வந்து கிளாஸுக்கு அட்டன் பண்ணவே இல்லை. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, ஏன் விஜயா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு ஸ்ருதி நான் நல்லா தானே ஸ்ருதி ஆடுறேன், இவரை பார்த்தியா இவருக்கு பொறாம, இவருக்கு ஒரு திறமையும் இல்லை, அதனால தான் என்னை போட்டு இப்படி சொல்லிட்டு இருக்காரு, எங்கே ஏதாவது நீங்கள் பண்ணி காமிக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் எனக்கு எந்த திறமையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து அதை ஏற்றுக்கிட்டு பேசாமல் உட்காந்துட்டு இருக்காரு. அதை சொல்லுங்கள், நான் இவரை மட்டும் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னு வைவே ஸ்ருதி, இந்நேரம் பெரிய டான்ஸ் அகாடமியே வச்சுருப்பேன்னா பார்த்துக்கவேன், என் வாழ்க்கையவே அந்த மனுஷன் வந்து இப்படி கெடுத்துட்டாரு, இப்படி கல்யாணம் முடிஞ்ச உடனேயே எங்களுக்கு குழந்தைங்க வேற பிறந்துருச்சா, இவங்கள வளர்க்குறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னா பாரு, உங்கள் அம்மாவும் ஒரு உதவியும் பண்ணலை எனக்கு, இந்த 2 பையங்களையும் நான் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நம்ம முத்து சொல்கிறாரு, என்னையும் நீங்கள் தான் வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னடா ரொம்ப பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்டா நீ வந்து உங்கள் பாட்டிகிட்ட போனேன், அதுக்கு முன்னாடி குழந்தையா இருக்கும்போது உங்கள் பாட்டியை அவனை தூக்கி வச்சுக்கிட்டு தெரிஞ்சாங்க அப்படின்னு கேட்க, அது சரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு, சரி சரி யாருமே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ரோகிணியும் இப்போ தானே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் வந்து வந்துருவாங்க, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து கண்டிப்பாக அங்கே கிளாஸுக்கு எல்லோரும் வருவாங்கன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்ல, அப்பா என்னதான் இருந்தாலும் அம்மா வந்து இந்த வயசில் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கணும்னு நினச்சதே பெரிய விஷயம்ப்பா, அவங்கள கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே இவங்களுக்கு ரொம்பவே பூரிப்பாகுது, பரவாயில்ல முத்துவாவது நம்மளுக்காக நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நீங்கள் ரொம்ப சூப்பராக ஆடுறீங்க அத்தை, எனக்கே இப்போ தான் தெரியுது நீங்கள் எப்படி ஆடுவீங்கன்னு, ரொம்ப நல்லா ஆடுறீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அது எனக்கு தெரியும் நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி பக்கத்தில் நின்று சிரிக்கிறாங்க. உடனே ஸ்ருதி கேட்குறாங்க, ஏன் இப்போ வந்து ஏன் ஆண்டி இப்போ என்ன கேட்டுட்டாங்க, மீனா நல்லா தானே ஆடுறீங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு போய் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மீனா உங்களுக்கு ரொம்பவே பொறுமையானவங்களா இருக்கீங்க, இந்நேரம் என்னை எப்படி ஏதாவது சொல்லியிருந்தா காலையில் நான் உங்களுக்கு கிச்சனில் வச்சு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படி பண்ணி விட்ருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஸ்ருதி கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இந்த விஜயா சொல்கிறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் கிச்சனில் வச்சு என்னென்ன பேசிக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை கேட்குறாரு, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏங்க இந்த மீனாங்க ஸ்ருதிகிட்ட ஏற்றி விட்றாங்க, எனக்கு இந்த மாதிரி கோவம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் மாமியா வந்து இப்படி பண்ணுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம அத்தை வந்து இப்படி ஏதாவது உங்களை திட்டுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டு அவளை காலையில் உசுப்பேத்தி விட்டு, அவள் என்ன தெரியுமா சொன்னால், இந்த மாதிரி நான் தீயை வச்சு சுட்டு விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. ஆனால் ஸ்ருதி வந்து அப்படிலாம் நான் செய்யக்கூடிய ஆள் இல்லை. ஆனால் இந்த மீனா கேட்டுக்கிட்டே இருக்கவும் தான் அவள் என்ன சொல்லணும்னே தெரியாமல் இப்படி ஒரு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இதுக்கு மீனா மேலே எந்த தப்பும் இல்லை ஆண்டி, நான் என் மனசில் உள்ளது தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே ரவி ஸ்ருதி சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன ரவி என்னை யாராவது இப்படி கடுப்பேத்துனா நான் தான் அப்படி தான் பண்ணுவேன், அதை தான் சொன்னேன், இதில் என்ன இருக்குது, இதில் எதுக்கு மீனாவை போய் ஆண்டி திட்டுறாங்க, என்னைய தானே திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சரி அதையெல்லாம் விடுங்க, இப்போ டான்ஸ் கிளாஸ்க்கு ஆளே இன்னும் வரலையே, இந்த பாருங்க டைமும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ரொம்ப சோகமாக நம்ம விஜயா கன்னத்தில் கை கொடுத்து உட்காந்துருக்காங்க.
யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நேரம் நான் போட்ட மேக்கப்பு, ஆடின டான்ஸ் எல்லாமே வேஸ்ட்டா ஒருத்தர் கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா முத்துட்ட சொல்றாங்க, "ஏங்க அ அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு டான்ஸ்லாம் ஆடுனாங்க தெரியுமா? அத மேக்கப் பண்ண எவ்வளோ நேரம் அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனா ஒருத்தவங்க கூட இன்னைக்கு மொத நாள் சேரவே இல்லையேங்க. நம்ம ஒண்ணு பண்ணலாமா? நம்ம 2 பேரும் இவங்க டான்ஸ் கிளாஸ்ல சேருனா என்ன? எனக்குமே ஆசையா இருக்கு அத்தைட்ட வந்து கத்துக்கிறணும் அப்படின்னு." அப்படின்னு சொல்ல, "அப்படிங்கிற? சரி நம்மளும் அதே பண்ணலான்னு" பூ, பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஒரு தட்டுல வச்சுட்டு வெளிய வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்து கூப்பிடுறாங்க, "அம்மா ஒரு 2 பேரு உங்க கிளாஸ்ல சேர்றதுக்காக வந்திருக்காங்க. வந்து பாருங்க" அப்படின்னு சொல்லவும், விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கதவ தொறக்குறாங்க. தொறந்தா முத்துவும், மீனாவும் வெளிய நின்னுட்டு, இந்த தாம்பாளத்தட்ட எடுத்து தட்சணை மாதிரி அதில காச வச்சு குரு வணக்கம்லாம் சொல்லி நம்ம விஜயா கையில குடுக்குறாங்க. "நாங்க 2 பேரும் தான் உங்களுக்கு கிளாஸ்ல சேர வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லவும், விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. அவ பாட்டுக்கு உள்ளக்க வந்து நின்றாங்க. "என்னம்மா எங்களுக்கு சொல்லிக் குடுப்பீங்கல்ல" அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் மீனா, "இங்க பாருங்க அத்தை, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பரதநாட்டியம்ல தெரியும். நானும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது கரெக்டான்னு பாருங்கன்னு" சொல்லிட்டு, முத்துவும் மீனாவும் ஒரு டான்ஸ போடுறாங்க. அத பார்த்துட்டு விஜயாவுக்கு கோவம் அப்படியே உச்சிக்கு ஏறிருது. அதோட பார்த்தீங்கன்னா, "இது என்ன ஸ்டெப்பு போடுற? நான் போடுறேன் பாரு. இங்க பாரு இப்படி ஆடணும்" அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா வந்து கழுத்த வந்து இப்படி திருப்புறாங்க. 2 பக்கமும் ஆட்டும்போது கழுத்த அப்படியே சுளுக்கிக்கிறது. சுளுக்கிக்கிட்டு "ஐயோ! அம்மான்னு" சொல்லிட்டு கழுத்த பிடிச்சிட்டு கத்துறாங்க. அத பார்த்துட்டு நம்ம அண்ணாமலை, "ஐயோ! விஜயா என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாரு. ஓடி போனா, "ஏங்க என்னால கழுத்த அசைக்க கூட முடியலங்க. கழுத்த சுளுக்கிக்கிருச்சுங்க" அப்படின்னு கத்துறாங்க. "அதுக்கு தான் நான் சொன்னேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? இந்த வயசுல இதெல்லாம் உனக்கு தேவையா?" அப்படின்னு சொல்ல, விஜயாக்கு அப்படியே முறைக்க கூட தெம்பு இல்லாம அப்படியே கழுத்த பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அத பார்த்துட்டு நம்ம மீனா வந்து, "அத்தை நான் உங்களுக்கு சுடு தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வரேன், ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன்னு" ஓடுறாங்க. பார்த்தீங்கன்னா, மீனா ஓடியாந்து அந்த ஆயின்மெண்ட்ட பக்கத்துல வச்சுட்டு நிக்கிறாங்க. இருங்க அத்த நான் இத போட்டு விடுறேன். இது போட்டோனே உங்களுக்கு சரியாயிரும் பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு மருந்த கையில எடுத்து தடவ போற நேரத்துல, அந்த கழுத்து வலியிலயும் இந்த விஜயா திமிரு பிடிச்ச விஜயா உடனே, ரோகிணி அந்த மருந்த நீ வாங்கி எனக்கு தேய்ச்சு விடுமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே அந்த விஜயாக்கு ரொம்ப கொழுப்பு. உடனே மீனா வந்து அப்படியே ஒரு மாரி ஆயிர்றாங்க. உடனே நம்ம முத்து வந்து மீனாவ பிடிச்சிட்டு கைய பிடிச்சிட்டு, "குடு அவங்க கிட்ட நீன்னு" சொல்லிடுறாங்க. வெண்ணி தண்ணியவும் நம்ம ரோகிணிட்டயே குடுத்துடுறாங்க. இந்த ரோகிணி பார்த்தீங்கன்னா, கையில பட்டும் படாம எடுத்து, ஏன்டா இவளுக்கு தேய்க்கிறோங்கிற மாதிரி லைட்டா அப்படியே ஒழுங்கா தேய்ச்சு விடாம தேய்ச்சு விட, உடனே மீனா சொல்றாங்க, "இத அப்படி செய்யக்கூடாது. நல்லா இது பண்ணி விடுங்க. அப்பதான் சுளுக்கு போகும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல மீனா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நம்ம விஜயா வந்து ரோகிணி முகத்த பார்க்குறாங்க. வேண்டா வெறுப்பா தேய்க்கிற மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் "சரிங்க அத்த நீங்க ரெஸ்ட் எடுங்க. நாங்க கிளம்புறோம். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. மனோஜுக்கும் போய் நான் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்பவே, விஜயா சொல்றாங்க, "நீ கண்டிப்பா இன்னைக்கு போய் தான் ஆகணுமாம்மா. மாமாவுக்கும் ஒண்ணுமே தெரியாது. என்னை யாரு பார்த்துக்கிருவா? ஸ்ருதி பொண்ணும் ஒண்ணும் பார்த்துக்கிறாது என்னைய" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஐய்யய்யோ! ஸ்ருதி சொல்லுது உடனே, எனக்கு இத பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது ஆன்ட்டி. நீங்க யாரையாவது கூட கூப்பிட்டு வச்சு பார்த்துக்கங்க. வந்துட்டு அதான் மீனா இருக்காங்கல்ல" அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா, "இவகிட்ட போயா? இவ கை நம்மள தொடவா?" அப்படிங்கிற மாரி என்னமோ தீண்டத்தகாதவ மாதிரி யோசிக்கிறாங்க அந்த விஜயா. உடனே இந்த ரோகிணி சொல்றாங்க, "அத்தை இன்னைக்கு ஒரு நாள் போகலைன்னா அவ்வளவுதான். நெறையா லாஸ் வரும் அத்தை. நான் போகலைன்னா எப்படியும் நெறையா கஸ்டமர மனோஜ் வந்து மிஸ் பண்ணிருவாரு. அப்புறம் கடைக்கு தான் ரொம்ப லாஸ். இன்னைக்கு ஒரு நாள் நாங்க இது பண்ணலேன்னு வைங்களேன், நேத்தும் ஒழுங்காவே சேல்ஸ் இல்ல. இன்னைக்கு நெறையா கூட்டம்னு தான் சொன்னாரு. உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே வந்து இந்த விஜயாவுக்கு கோவம் வந்து தாங்க முடியல. "இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கு? நம்மள விட காசு தான் முக்கியம் அப்படின்னு இந்த பொண்ணு நினைக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயா நினைக்கிறாங்க. உடனே, "அத்தை நான் போயிட்டு வரேன். நான் ஈவினிங் வந்து உங்கள பார்க்குறேன்னு" சொல்லிட்டு பேக் எடுத்து போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ரவி ஒரு பக்கம், "எனக்கும் வேலை இருக்குமா, நீங்க சொன்னதுனால தான் நான் வந்தேன்னு" சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸ்ருதி ஒரு பக்கம், "எனக்கு டப்பிங் இருக்குன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி ஆளுக்கு ஆள் ஒவ்வொரு பக்கம் போயிடுறாங்க. அண்ணாமலை மட்டும் இருக்காரு. அவராலயும் என்ன செய்ய முடியும்? அவரும் பார்த்துட்டு, இவங்க பெட்ல இருக்கிறத பார்த்துட்டு, அவரு பாட்டுக்கு பக்கத்துல சேர் போட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனா பக்கத்துல நிக்கிறாங்க. மீனாக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி பூ கட்டணும். நீ வந்து இந்த கோயிலுக்கு வந்துரு. நல்ல காசு கிடைக்கும். இன்னைக்கு எப்படியும் உனக்கு ரூ. 5000 கிட்ட கிடைக்கும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இந்த ரோகிணி வந்து போற வழியில நம்ம விஜயாவோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லிடுறாங்க. அத்தைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாங்க யாரும் இல்ல வீட்லன்னு சொன்னதுக்கப்புறம், விஜயாவோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு கரெக்ட்டா வர்றாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மீனா அந்த ஃபோன்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல, இல்ல இன்னைக்கு நான் ரூ. 5000 இல்ல ரூ. 10,000 நீங்க குடுத்தா கூட இன்னைக்கு நான் வர முடியாது. எங்க அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால நான் தான் இருந்து பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே முத்து பக்கத்துல நின்னுட்டு மீனா சொல்றத கேட்குறாங்க. "எப்படி மீனா? உன்னை இப்ப தானே இவங்க திட்டுனாங்க. நீ முதல்ல கிளம்பு. இன்னைக்கு ரூ. 5000 கிடைக்குன்னு சொல்றாங்கல்ல. இந்த பார்லர் அம்மாலாம் காசு கிடைக்குதுன்னு வேகமா ஓடிருச்சு. நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? நீ கிளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, உடனே மீனா சொல்றாங்க, "பரவாயில்லங்க. நானும் போயிட்டேன்னா அத்தைய யாரு பார்த்துக்கிருவா? பாருங்க அவங்களால திரும்பவே முடியல. எனக்கு எங்க அம்மாவுக்கு இப்படி ஒண்ணு ஆச்சுன்னா, நான் இப்படி போட்டுட்டு நான் போவேனா சொல்லுங்க? பரவாயில்ல ரூ. 5000 தானே. அது நீங்க சவாரி போய் சம்பாரிச்சுக்கிரலாங்க. இன்னொரு நாள் கூட என்னைய பூக்கட்ட வர சொல்லுவாங்க. காசாங்க முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னத பார்த்துட்டு, நம்ம விஜயாவோட ஃப்ரெண்டும் அப்படியே உள்ள வந்து அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. 2 மருமகளும் காசுக்காக இப்படி வேலைக்கு போயிட்டாங்க. இவ மட்டும் பக்கத்துல நின்னுட்டு கவனிக்கிறேன்னு சொல்றாளேன்னு. இங்கிட்டு விஜயா குற்ற உணர்ச்சியால தவிச்சு போய் மீனாவையே அந்த கழுத்து உடைஞ்சிருந்தாலும் திரும்பி மீனா முகத்த பார்க்குறாங்க. "அத்தை இப்படிலாம் நீங்க திரும்பாதீங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த பக்கம் திரும்புங்க. நான் உங்களுக்கு தைலம் போட்டு விடுறேன். இங்க பாருங்க அத்தை என்னை எதுவும் நீங்க திட்டக்கூடாது. நான் தான் உங்களுக்கு போட்டு விடுவேன். நீங்க வந்து இப்ப ரோகிணி இல்ல. ரோகிணி தேய்ச்சு விட்டதும் சரியில்ல. அப்புறம் உங்களுக்கு 1 வாரத்துக்கு முடியாம நீங்க எந்திரிக்கவே மாட்டீங்க பார்த்துக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனே நம்ம விஜயா கண் கலங்கி அப்படியே அழுகை ஒரு பக்கம் ஓடுது. அத யாருமே பார்க்கல. இவங்க திரும்பி படுத்திருக்கிறதுனால, இவங்க மீனா வந்து நல்லாவே தேய்ச்சு விட்டு சுடுதண்ணியால ஒத்தனம்லாம் குடுத்து விடுறாங்க. "அத்தை இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள உங்க கழுத்து பழையபடி ஆயிரும் பாருங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு சுடுதண்ணி ஊத்த போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை சொல்றாரு, "இங்க பார்த்தியா ஒரு 2 மருமகளையும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவ. 2 பேரும் போட்டுட்டு அவங்க பாட்டுக்குல அவங்க வேலைய பார்க்க போயிட்டாங்க. ஆனா மீனாவ பார்த்தியா? அவளுக்கும் வேலை வரத்தான் செஞ்சுச்சு. ஆனா நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு, நீ திட்டுனதுக்கு அப்புறம் கூட அவ உன் பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிறா. உனக்கு இப்பதான் வந்து மீனாவோட அருமை புரிய போதோ தெரியலன்னு." எந்திரிச்சு போயிடுறாரு அவரும். விஜயாவோட ஃப்ரெண்டு வந்து உட்கார்றாங்க. "ஏய் ஏன்டி உனக்கு இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு சொல்ல, "வாய மூடுறி. நீ தானே நேத்து உசுப்பேத்தி விட்ட. என் வீட்லயே வந்து இந்த கிளாஸ் எடு அப்படி இப்படின்னு. இப்ப எனக்கு பாரு என்னால தாங்க முடியல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான்டி இருந்தேன். மீனா தான் உன் பக்கத்துலயே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறா. இங்க பாரு பாவம் அவ. அவள போட்டு நீ அந்த திட்டு திட்டுற. ஆனா உன் மருமகளுக 2 பேரும் பணக்காரிகளா இருக்கவும், காச தேடி போயிட்டாளுக பார்த்தியா? அந்த பொண்ணு ஏழை பொண்ணா இருந்தாலும், எனக்கு என் மாமியார் தான் முக்கியம்னு பக்கத்திலேயே இருக்கா. இனிமேலாவது நீ மீனாவ நல்லா வச்சுக்கடின்னு" சொல்ல, அத நினைச்சா தாண்டி எனக்கு மனசே ஆறல. எனக்கு மீனாவ புரியுதோ இல்லையோ, ஆனா அந்த ரோகிணி ஏன் தான் அப்படி இருக்காளோ? நான் வாய் விட்டு சொல்றேன்டி, நீ வந்து போகாத அப்படின்னு சொல்லியும், "இல்ல, இல்ல நான் போய் தான் ஆகணும். இன்னைக்கு எனக்கு அவ்வளோ காசு கிடைக்கும்னு" சொல்லிட்டு பேய் மாதிரி போராடி வேலைக்கு போறேன்னு, இந்த மனோஜ் பயலும் வர வந்து எட்டி பார்க்க கூட இல்ல. முத்துவ பாரு அவனுமே வந்து சவாரி போகாம அவனும் என் பக்கத்திலேயே நிக்கிறான்டி. இப்பதான்டி வெளிய போயிருக்கான். டேப்லெட் வாங்குறதுக்காக எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "இப்பயாவது புரியுதா உனக்கு? இனிமேலாவது மீனாவ நல்லா வச்சுக்க." அப்படின்னு சொல்ல, அப்பதான் வந்து விஜயா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இனிமே வந்து நம்ம மீனாவ வந்து இப்படி 2 மருமகளோடையும் கம்பேர் பண்ணி நம்ம பேசவே கூடாது. என்னதான் அவ ஏழை மருமகளா இருந்தாலும், நம்மளுக்கு எல்லாமே செய்ய தானே செய்றா. அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பார்ப்போம் இனிமேலாவது இந்த விஜயாவோட மனசு மாறுதா என்னன்னு.